சுருதிக்கு அந்த குடும்பத்தினால தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா வேகமா விஜயா வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்ததும் வாங்க சம்மந்தின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிடுறாங்க. நான் இன்னும் உங்ககிட்ட பேசுறதுக்கு வரல. என் பொண்ணு அங்க வந்து ரூம பூட்டிட்டு அழுதுகிட்டே இருக்கா. என்னாச்சுன்னே தெரியல. என் பொண்ண என்ன பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா கத்துறாங்க. உடனேவும் இதுக்கெல்லாம் நாங்க கிடையாது காரணம் கிடையாது. அந்த நீத்து தான். அந்த நீத்து பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனேவும் சுருதியோட அம்மா இருந்துகிட்டு அப்பவே நான் சொன்னேன். அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு எங்க கேட்குறாரு மாப்பிள. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேலும் அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, நாங்க வேற ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா சொல்றாங்க. என்ன பண்ணிடுவீங்க? என்னால அந்த வேலைய விட்டு இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரவி சொல்றாங்க. உடனே சூரியோட அம்மா போலீஸ்க்கு கால் பண்ணி, "ரவி என் பொண்ண ஏமாத்திட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. உடனேவும் போலீஸும் அங்க வருது. இதெல்லாம் கேட்டு விஜய் வந்துட்டு, "என் பையன் என்ன பண்ணான்? என் பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி இருக்கும்போது, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்ல சம்மந்தின்னு" சொல்லி பார்க்குறாங்க. அண்ணாமலையும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனா சுருதியோட அம்மா, "இந்த இந்த பையன் தான் இன்னொரு பொண்ணோட அஃபேர்ல இருந்துகிட்டு என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையனையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் இங்க முத்துவும், மீனாவும் சொல்லி பார்க்குறாங்க. "இங்க பாருங்க, ரவி மேல எந்த தப்பும் இல்ல. அந்த பொண்ணு தான் அப்படி பண்ணுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணு பண்ணுச்சுன்னா, அப்பன்னா அவர் எதுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறாரு? ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்க போய் தானே எல்லாரும் 2 பேரையும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. இது தாங்க முடியாம என் பொண்ணு ஏதாவது பண்ணிட்டான்னா, நாங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்க முடியாது. சூர்யாவோட அம்மா ரவியையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொன்னது. ரவி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டு போயிடுறாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு, அங்க நீத்துவையும் போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.